கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த புதிய நாளுக்காகவும் இந்த புதிய மாதத்துக்காகவும் நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திக்கல் மிகுந்த சந்தோஷம். 6 மாதங்களை கர்த்தர் கடக்க பண்ணினார். இந்த புதிய மாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆம் தேவ பிள்ளைகளே, தீயையும் தண்ணீரையும் நாம் கடந்து வந்தோம். நாம் தண்ணீர்களை கடக்கும்போது தேவன் நம்மோடு இருந்தார். ஆறுகளை கடக்கும்போது நம்ம அவை புரளாதபடிக்கு பாதுகாத்தார். வாதை நம்முடைய கூடாரங்களை அணுகாமல் பாதுகாத்தார். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களுக்காக நாம் எண்ணத்தை செலுத்த முடியும். நம்முடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தரை தொழுது கொள்ளும்படியாய் தேவன் பாராட்டின கிருபைகளுக்கு நாம் நன்றி சொல்ல கடமை பெற்றவர்களாயிருக்கிறோம். ஆம் தேவ பிள்ளைகளே, கர்த்தரை ஸ்தோத்திரம் செய்யுங்கள். ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகும். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். அவனுக்கு கர்த்தர் ரட்சிப்பை வெளிப்படுத்துவேர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்திலே தேவ சமூகத்தை நோக்கி கொண்டிருக்கும் போது ஆண்டவர் ஒரு வசனத்தின் பக்கம் என் கவனத்தை திருப்பி அதை ஆவியானவர் அதை வெளிப்படுத்தி என்னோடு பேசினார். அந்த வார்த்தை தான் இன்றைக்கு இந்த புதிய மாதத்துக்காக வாக்குத்தத்தமாய் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். ஆவியானவர் வெளிப்படுத்தின அந்த வார்த்தையை இன்றைக்கு நாம் விசுவாசத்தோடு அந்த வசனங்களை நாம் கேட்கும் போது அந்த வார்த்தை நம்மிலிருந்து கிரியை செய்யும். அந்த வார்த்தை நம்மை போஷிக்கும். அந்த வார்த்தை நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அப்பத்தினால் பிழைக்கிறவர்கள் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் நாம் பிழைப்போம் என்று வேதம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த மாதத்திற்கான வாக்கை தேவன் அருளின வாக்கு தத்தத்தை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். சங்கீதம் 5ஆம் சங்கீதத்திலே 12வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அழகான ஒரு வார்த்தை. கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவாராம். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை அவருடைய காருண்யம் சூழ்ந்து கொள்ளவில்லை என்றால் தேவனுடைய பிள்ளைகள் இந்த பூமியிலே நிலை நிற்க முடியாது. நிறைய நேரத்தில் உங்கள் எல்லாருக்கும் ஒரு கேள்வி உண்டாகும். என்ன கேள்வி? என்னன்னா, கர்த்தர் நமக்கு வாக்கு தத்தம் கொடுத்தாரு, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு தத்தம் கொடுத்தாரு, நம்ம இந்த ஆண்டு ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னாரு. ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில பாதி மாதங்கள் நாம் நெருக்கத்திலே, பயத்திலும், கஷ்டத்திலும், துன்பத்திலே வாழ்ந்துட்டோமே. என்ன கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்னவென்று சொல்லும் போது நம்ம நேரத்தில் நம்ம வாழ்க்கையில நிறைய கேள்விகள் துவங்கும், கேள்விகள் உண்டாகும். எனக்கு அந்த கேள்வி வந்தது. என்ன ஆண்டவரே, நல்ல வர ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கொடுத்தீங்க, 6 மாதம் எப்படி நாங்க நெருக்கப்படுகிறோம், சபையே நடத்த முடியல, இந்த ஆண்டு சபையை கட்டுகிற ஆண்டு என்றெல்லாம் நீங்க சொன்னீங்களே ஆண்டவரே என்று சொல்லி நான் ஆவியானிடத்தில் பேசிக் கொண்டிருக்கும் போது, தேவன் பிள்ளைகளே நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள், ஒரு சம்பவத்தின் மூலம் கர்த்தர் என்னோடு பேசினா. இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு கூட படகிலே பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தார். இயேசுவே சொல்லுகிறார், வாருங்கள் நம் அக்கறைக்கு போவோம் என்று சொல்லி, அக்கறைக்கு போவோம் என்று சொல்லி இயேசுவோடு கூட துவங்கினார்கள். இயேசுவோடு கூட தேவனுடைய பிள்ளைகளே அந்த கடல், இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு புறப்படுவதற்கு அவர்கள் புறப்பட்டார்கள். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, புறப்படும் போது என்ன நடந்ததுன்னா, அவர்கள் இயேசு போய் அந்த படகுல போய் அழகாய் படுத்துக் கொள்ளுகிறார். இயேசு தூங்கி கொண்டிருக்கிறார். அவர் தூங்கி கொண்டிருக்கும் போது ஒரு பெரிய புயல் காற்று கடலில் வீசி கொண்டிருக்கிறது. எல்லாருக்கும் ஒரு திகில் வருகிறது, எல்லாருக்கும் ஒரு பயம் வருகிறது, எல்லாருக்குள்ள ஒரு மரண பயம் வருகிறது. நாம் அந்த கரையை போய் சேருவோமா அல்லது சேர மாட்டோமா, நம்ம அந்த கரையில போவோமா, நம்முடைய பிழைப்போமா, நம்முடைய உயிர் நிச்சயமா இருக்குமோ என்கிற ஒரு கேள்விக்குறி அங்கே பார்க்கிறோம். ஆனால் நடந்தது என்னன்னா, தேவனுடைய பிள்ளை அந்த கரைக்கு போற இயேசுதான் அழைத்து கொண்டு வந்தார். இயேசுதான் அவர்களை அழைத்து கொண்டு வருகிறார். இயேசுதான் அந்த படகில் இருக்கிறார். ஆனால் இயேசு இருக்கிற படகிலும் கூட புயல் வீசும் பிள்ளைகளே. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு இருக்கிற வாழ்க்கையில கூட நெருக்கங்கள் உண்டாகும் என்பதை ஆவியானவருக்கு சொல்லிக் கொடுத்தார். தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு இருக்கிற படகிலும் புயல் வரும். ஆனால் ஒன்று தேவனுடைய பிள்ளைகளை நன்றாய் அறிந்து கொள்ளுங்க, எப்படியாவது அக்கறைக்கு போய் சேருவோம். தேவனுடைய பிள்ளைகளே, எப்படியாவது தேவன் சொன்னதை செய்ய அவர் வல்லமையுள்ளவரா இருக்கிறார். என்ன நடந்தது? ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம், ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறோம். என்ன ஆண்டவரேன்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்றார், ஏன் பயப்பட்டீர்கள்? பயப்படாதீர்கள், திடன் கொள்ளுங்கள், விசுவாசம், உங்கள் விசுவாசம் எங்கே என்று இயேசு சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, நம்மை எழுப்புதலுக்கு, தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கு கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை
பலப்படுத்துவதற்காக தான் இந்த காரியங்கள் எல்லாம் தேவன் அனுமதித்திருக்கிறார். ஆம் தேவ பிள்ளை, தேவ ராஜ்யம் கட்டப்படுவதற்கும் தேவனுடைய ஒரு எழுப்புதலை நாம் சந்திப்பதற்காகவும் நம்முடைய விசுவாசத்தையும் நம்முடைய பரிசுத்தத்தையும் நம்முடைய ஜெப வாழ்க்கையும் கூட உறுதிப்படுத்தவே இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கில் நாம் நடந்து போகிறோம். ஆனாலும் அன்பு பிள்ளைகளே, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நீங்கள் நடந்து சென்றாலும் நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நாம் நிலைத்திருப்போம். தேவ பிள்ளைகளே, ஆம் தேவ பிள்ளைகளே, மரண இருள்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிறதா? கார் இருள் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறதா? துஷ்சன பிரவாகங்கள் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறதா? பயப்படாதிருங்கள். வேதம் சொல்லுகிறது, நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுகிறாராம். ஆம் தேவனுடைய பிள்ளைகள், அது மாத்திரமல்ல, நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் வந்து தங்குமாம். தேவ பிள்ளைகளே, உங்கள் தலைமையிலே ஆசீர்வாதம் இருக்கிறது, உங்கள் தலைமையிலே நித்திய மகிழ்ச்சி இருக்கிறது. நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் கலங்க வேண்டாம், நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். விசுவாசத்திலே, பரிசுத்தத்திலே, உத்தமத்திலே நீங்கள் உறுதியாய் நிற்கும் போது கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். தேவனுடைய பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிற நீதிமான் பனையை போல செழிப்பானா, நீதிமானுடைய வேர் துளிர்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமான் சந்ததியை அவர் ஆசீர்வதிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரல்ல, அழகான ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 37ஆம் சங்கீதம் 25வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். சங்கீதம் 37 25வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறைந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. அன்பு பிள்ளைகளே, இயேசுவை விசுவாசிக்கிற அன்பு தேவனுடைய கூட்டமே, தேவ ஜனமே, உங்களுக்கு தான் இந்த வார்த்தை. ஆம் தேவ பிள்ளை, நீதிமான் கூட்டத்தை கர்த்தர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமான் சந்ததி கைவிடப்பட்டதும் அந்த சந்ததி அப்பத்துக்கு இறங்கி திரிகிறதை நான் பார்த்ததில்லை என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டார். அவர் என்றென்றைக்கு நம்மை கைவிட மாட்டார் என்று வேதம் நமக்கு உறுதியாய் சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது, நீதிமானுடைய ஜெபம், ஊக்கமான ஜெபம் மிகுந்த பலனுள்ளதா இருக்குமா. ஆம் தேவ பிள்ளை, வேதத்தில் எலியா என்கிற ஒரு நீதிமான், அந்த நீதிமான் தேவனுடைய பிள்ளைகளே, அந்நீதிமானை காகங்களை கொண்டு போஷித்தார். இன்றைக்கு தேவ பிள்ளைகள், நீதிமான் சந்ததியாகி உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், உங்களை அவர் கைவிட மாட்டார். உங்க சந்ததியை கர்த்தன் தேவ பிள்ளை உங்களை ஆசீர்வதிப்பார் என்று இந்த நாளிலே இந்த வார்த்தை மூலம் சொல்லுகிறேன். எங்கே பார்க்கிறோம், இந்த வசனத்தை வாசித்தோம். நீ நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்புனா, நம்மை சூழ்ந்து கொள்ளும் கர்த்தர், நம்மை சூழ்ந்து கொள்ளும் கர்த்தர். ஆம் தேவ பிள்ளைகளே, யெகோவா ஷம்மா, அப்படி என்றால் கர்த்தர் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறார். ஆம் தேவ பிள்ளை, யெகோவா ஷம்மா, ஆம், நம்மை சூழ்ந்து கொள்ளுகிற கர்த்தராய் இருக்கிறார். எங்கே பார்த்தனா, அதில் 11வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். சங்கீதம் 5:11வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. தேவனுடைய பிள்ளைகளே, உம்மை நம்புகிற யாவரும் சந்தோஷித்து எந்தாலும் கம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உண்மையிலே களி கூறுவார்களாக. ஆம் தேவ பிள்ளைகளே, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இங்க எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்ச, நீர் அவர்களை காப்பாற்றுவீர். ஆமென். கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். தேவ பிள்ளைகளே, ஆம் தேவ பிள்ளைகளே, நீதிமான் சந்ததியை கர்த்தர் காப்பாற்றுவார். தேவனை நம்பி இருக்கிற ஜனங்களை தேவன் காப்பாற்றுவார். கர்த்தரை விசுவாசிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் காப்பாற்றுவார். அப்போ தேவ பிள்ளைகளே, ஏன்னா கர்த்தர் இது ஒரு பிராமிஸ் கொடுக்கிறார், எல்லாரையும் காப்பாற்றுகிறார் கர்த்தர். ஆனா நீதிமான் சந்ததி இது. ஏன்னா நீங்க வசனத்தை விசுவாசிக்கிறீங்க இல்லையா, அந்த வசனத்தை விசுவாசிக்கிறதுனால ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு பிராமிஸ் கொடுக்கிறார். தெய்வத்தை யாரெல்லாம் நம்புகிறார்களோ எல்லாரையும் காப்பாற்றுகிறார். குறிப்பா ஆண்டவர் சொல்றாரு, நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினாலே அவனை சூழ்ந்து கொள்ளுகிறாராம். இன்றைக்கு அன்பு பிள்ளைகளே, அநேகரை பலவிதமான காரியங்கள் சூழ்ந்திருக்கிறது. நெருக்கங்கள், துன்பங்கள், சோர்வுகள்,
பயங்கள், மரண இருள்கள் எப்படியாய் சூழ்ந்திருக்கிறது. ஒரு சில காரியங்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிற அநேக சில காரியங்கள் நான் ஒரு சில வார்த்தைகளை சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டு துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது. மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டு துஷ்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது. இன்றைக்கு தேசத்துல இருக்கிறது மரண அலைகள் வீசுகிறது. ஆமென். ஒரு காலத்துல மரண அலை வீசுது, சீக்கிரத்தில் எழுப்புதலின் அலை வீச போகிறது, கர்த்தருடைய அலை வீச போகிறது. தேவனுடைய பிள்ளை இப்போ நல்லா சொல்லுவாங்க, இந்த அலை வீசுது, இந்த அலை வீசுது. இன்றைக்கு தேவ பிள்ளைகளை மரண அலை வீசி கொண்டிருக்கிறது. யாரை விழுங்கலாமோ என்று ஒரு மரண அலை வீசி கொண்டிருக்கிறது. அந்த மரண அலையில் அநேகர் விழுந்து போகிறார்கள். இந்தியாவில் மாத்திரம் அல்ல, தமிழ்நாட்டில் மாத்திரம் இல்லை, அகில உலகத்திலும் ஒரு மரண அலை வீசி கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, அது துஷ்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தி கொண்டு திகில் வருகிறது. ஆமென். இன்னைக்கு அநேகர் திகில்ல வாழுகிறார்கள். ஒருவேளை ஆண்டவர் பிள்ளைங்க நீங்க வீட்டுக்குள்ளவே இருப்பீங்க. நிறைய பேருக்கு அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு அப்படி ஒரு பயம் இருக்கு. வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கே ஒரு மரண பயம் வந்து கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றாரு, மரண பயம் இல்ல, காருண்யம் என்னும் கேடகத்தினால் சூழ்ந்து கொள்ளுகிறாரா. தேவ பிள்ளைகளே, உன்னை சுற்றிலும் ஒரு கேடகம் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அவருடைய ரத்தம் உங்களை மறைத்து கொண்டிருக்கிறது. அவருடைய கிருபை உங்களை மறைத்து கொண்டிருக்கிறது. காருண்யம் என்னும் கேடகத்தினால் உன்னை சூழ்ந்து கொள்ளுகிறாரா. தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பிரசன்னம் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, அடுத்த இன்னொரு வார்த்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். முதலாவது, மரண அலைகள் சூழ்கிறதா. மரண அலைகளும் துஷ்சன பிரவாகம் நம்மளை பயப்படுத்தி கொண்டே இருக்கிறது. தேவ பிள்ளைகள், நீங்க பயப்பட வேண்டாம். தேவ காருண்யம் என்ன கேடகத்தினால் உங்களை சூழ்ந்து கொள்ளுகிறார். தேவ பிள்ளைகளே, இரண்டாவது ஒரு வசனத்தை வாசிக்க போறது. சங்கீதம் 17:9 வசனத்தை வாசிக்கலாம். என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்ளுகிற என் பிராண பகஞ்சருக்கும் மறைவாக உம்முடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும். இன்னொரு பக்கம் ஒடுக்குதல், துன்மார்க்கர்கள், இவங்கெல்லாம் நம்மளை ஒடுக்குறது, எதிர்ப்புகள், நம்மளுடைய பகஞ்சர்கள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை பகஞ்சர்னா யாரும் இல்லைனாலும் நமக்கு விரோதமா பேசுற கூட்டம், நம்மளை காயப்படுத்துகிற கூட்டம், நம்மளை துன்பப்படுத்துகிற கூட்டம், தேவ பிள்ளைகளே, இவர்கள் மத்தியில் உங்களை விடுவித்து அவர் பாதுகாப்பார். மரண அலையிலிருந்து உங்களை விடுவித்து பாதுகாப்பார். உன்னை ஒடுக்குறாங்க பாரு, உங்களுக்கு எதிராக துரைத்தனம் பண்ணுகிறார்கள் பாரு, உங்களை ஒடுக்குகிறவர்களை கர்த்தர் ஒடுக்குவார். தேவனுடைய பிள்ளை, சீக்கிரம் நீங்க ஒடுக்கணும் அவசியம் இல்லை. அவர்கள் எவ்வளவாய் உங்களை ஒடுக்குகிறார்களோ அவ்வளவாய் கர்த்தர் உங்களை பலுகி பெருக பண்ணுவார். ஒருவேளை உங்க குடும்பத்தில் உங்களை ஒடுக்குறாங்களா, அல்லது உங்க வேலை ஸ்தலத்தில் உங்களை ஒடுக்குறாங்களா, அல்லது உங்க நண்பர்கள் ஒடுக்குறாங்களா, அல்லது தேவனுடைய பிள்ளை உன் மனைவியே உன்னை ஒடுக்குகிறதா, அல்லது உன் கணவன் உன்னை ஒடுக்குகிறாரா, கவலைப்படாதிருங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை நோக்கி பாருங்கள். கர்த்தர் இந்த ஒடுக்குதல, இந்த நெருக்கத்தை கர்த்தர் விசாலமாய் உங்களை மாற்றி வைப்பார். தாவீது சொல்லுவது, நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னை விசாலத்திலே கொண்டு வந்து வைத்தார் என்று சொல்லி. இன்றைக்கு நெருக்கத்தில் இருக்கிறீங்களா அன்பு பிள்ளைகளே, சோர்ந்து போகாதிருங்க. சீக்கிரத்தில் கர்த்தர் உங்களை விசாலத்துக்கு கொண்டு வருவார். கர்த்தர் உங்களை விசாலத்துக்கு கொண்டு வந்து உங்களை மகிழ பண்ணுவார். தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை மருத்துவமனைகள்ல, ஒருவேளை தூர தேசத்துல, ஒருவேளை தூரமான மாநிலங்கள்ல, ஒருவேளை வெளிநாடுகள்ல இருந்து ஒருவேளை இந்த செய்தியை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கலாம், அல்லது சென்னை பட்டணத்தில் இருக்கிற அன்பு பிள்ளைகள் நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், சீக்கிரத்தில் இந்த நெருக்கத்தை கர்த்தர் உங்களை விசாலமாக்குவா, இந்த சிறுமையை கர்த்தர் உங்களுக்கு மாற்றுவா, இந்த போராட்டங்களை தேவன் உங்களுக்கு மாற்றி போட்டு சீக்கிரத்தில் உங்க வாழ்க்கையில் ஒரு சுக வாழ்வை கர்த்தர் கட்டளையிட வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் விசுவாசிங்கள். காரணம், கர்த்தரை நம்புகிறவர்களை அவர் காப்பாற்றுவார். தேவ பிள்ளைகளே, அவர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் சூழ்ந்து கொள்ளுவாராம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். நம்மை சுற்றிலும் ஒரு சேனை இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, தேவ தூத சேனை நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் போகையிலும் வருகையிலும் உங்களை காக்கும்படிக்கு வழிகளில் எல்லாம் தேவ தூத
தூதர்களை உங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். ஆம் தேவ பிள்ளைகளே, எப்படி இஸ்ரவேல் தேசத்திலே பார்வோன் ஆண்ட நாட்களில் எல்லார் வீட்டுக்குள்ளேயும் சங்கார தூதன் புறப்பட்டு கடந்து சென்று அழித்தாலும் கூட இஸ்ரவேல் ஜனங்களே பஸ்கா ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினால் பாதுகாத்தது போல கர்த்தர் உங்களையும் அவருடைய ரத்தத்திலே பாதுகாப்பா. ஒவ்வொரு நாளும் வெளியிலே போகும்போதும் உங்க வீட்டுகளில் இருக்கும் போதும் இயேசுவின் ரத்தத்திலே மறைந்து கொள்ளுங்கள். இயேசுவின் ரத்தத்தை தேவ பிள்ளை, நான் இயேசுவின் ரத்தத்தில் மறைந்துள்ளேன் என்று சொல்லி அறிக்கை செய்யுங்கள். தேவ பிள்ளைகளே, வாதை உங்கள் கூடாரத்தை அணுகாமல் தேவன் பாதுகாப்பார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, எங்கே பார்த்தோம், ஒடுக்குகிறவர்கள் என்னை சூழ்ந்திருக்கிறார்கள், அதிலிருந்து என்னை விடுவிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு வார்த்தை சங்கீதம் 31:13 வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன், எனக்கு விரோதமாக அவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறதினால் திகில் என்னை சூழ்ந்து கொண்டது, என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். திகில் என்னை சூழ்ந்து கொண்டது, என் பிராணனை வாங்க தேடுறாங்க. தேவ பிள்ளைகளே, மனுஷன் பேசுற வார்த்தை 1னா 10 ஆக்கிடுவாங்க. ஆமென். ஒரு சின்ன விஷயத்தை ஒரு பெரிய புரளி ஆக்கிடுவாங்க. தேவ பிள்ளைகளே, மனுஷன் பேசுற திகிலான வார்த்தை, இங்க இருக்கிற வார்த்தை அப்படியே உலகம் ஃபுல்லா சொல்லி போட்டு தேவ பிள்ளைகள் அதாவது ஒரு பெரிய அலைய வீச வச்சிருவாங்க. தேவ பிள்ளைகளை இங்க அதான் சொல்றாங்க அந்த வசந்த, அநேகர் சொல்லும் அவதூறான பேச்சு கட்டு என் தேவ பிள்ளைகள் எனக்கு திகில் சூழ்ந்தது, என் பிராணனை வாங்குறாங்க. இன்னைக்கு பார்த்து நிறைய பேர் இது பார்த்து அழகா சொல்றாங்க, இந்த அழகா இருக்கு இந்த பிராணனை வாங்குறாங்க. நம்ம பாஷையில சொன்ன உயிரை வாங்குறாங்க. அநேக வார்த்தையை பேசி பேசி உயிரை வாங்குறாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன் சொல்லுவாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுவோம் சொல்லுவாங்க, என் உயிரை ஏன் தான் வாங்குற அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் உதவியா இல்லாம அநேகர் உயிரை வாங்குகிறவர்களா இருப்பார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, அவங்க வசனம் சொல்லுகிறது, திகில் என்னை சூழ்ந்து கொள்ளுகிறது, என் பிராணனை வாங்குகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தா இன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்றேன், காருண்யம் என்னும் கேடகம் உன்னை சூழ்ந்து கொள்ளும். அந்த திகில் உன்னை அணுகாது. அவருடைய கேடகத்தினாலே கர்த்தர் உன்னை மறைத்துக் கொள்வார். தாவீது சொல்லும், தேவரே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறேன் என்று பக்தன் சொல்லுகிறார். ஆம் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உன் கேடகமாய் இருக்கிறார், கர்த்தர் உன் மகிமையாய் இருக்கிறார், கர்த்தர் உன் தலையை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசமாயிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். ஆம் தேவ பிள்ளைகளே, கர்த்தரை இடைவிடாமல் ஆராதிங்கள், கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், வேதத்தை தியானிங்கள், விசுவாச அறிக்கை பேசுங்கள், விசுவாசமாய் பேசுங்கள், கர்த்தருடைய வசனத்தை தியானித்துக் கொண்டிருங்கள். தேவ பிள்ளைகளே, உங்கள் வழிகளில் எல்லாவரை நினைத்துக் கொள்ளுங்கள். தேவ பிள்ளைகளே, நீங்க போகும்போதெல்லாம் கர்த்தர் என் கூட இருக்கிறார், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி இருக்கும்போது கர்த்தர் எல்லையில்லாத கிருபையினால் மறைத்துக் கொள்வார். இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். சங்கீதம் 40:12-13 வசனங்களை வாசலாம். ஒரு இன்ட்ரோடக்ஷன் சொல்லி ஒரு சில காரியங்களை சொல்லி நான் முடிக்க போகிறேன். எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது, என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்து நான் நிமிர்ந்து பார்க்க கூடாது இருக்கிறது, அவைகள் என் தலைமயிரிலும் அநேகமாய் இருக்கிறது, என் இருதயம் சோர்ந்து போகிறது. எங்கே பார்க்கிறோம், தாவீது இன்னொரு வார்த்தை சொல்லுகிறார், எண்ணிக்கை கடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது, என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்து நான் நிமிர்ந்து பார்க்க கூடாது இருக்கிறது, அவைகள் என் தலைமயிலும் அதிகமாயிருக்கிறது, என் இருதயம் சோர்ந்து போகிறது. கர்த்தாவே என்னை விடுவித்தருளும், கர்த்தாவே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும் என்று சொல்லி இங்க தாவீது ஒரு ஜெபம் பண்ணுகிறாங்க. தேவ பிள்ளைகளே, ஒரு மனுஷர் இப்படி சொன்னாங்க, அவங்க வீட்டில் நிறைய பிரச்சனைகள். அவர் சொன்னாங்க, அவர் என்கிட்ட பேசி கொண்டிருக்கும் போது, பிரதர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இந்த பிரச்சனை வந்துச்சு, திடீர்னு இன்னொரு பிரச்சனை வந்துருச்சு, நானும் பார்க்குறேன் இந்த வருஷம் ஃபுல்லாக அடி மேலே அடி விழுகிறது பிரதர், ஏகப்பட்ட தீமைகளை நான் சிக்கி கொண்டிருக்கிறேன், என்னதான் பண்ணுறதுனே தெரியலன்னு சொல்லி நான் அவருக்கு சொன்னேன், பிரதர் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க, உங்கள் தீமைகளெல்லாம் கர்த்தர் நன்மையாக மாற்றுவார் என்று சொன்னேன். அந்த குடும்பம் முழுவதும் கர்த்தரை நோக்கி பார்க்க ஆரம்பித்தது. நடந்ததுன்னா எல்லா தீமைகளிலிருந்தும் அற்புதமாய் அவர்களை விடுவித்து காத்தார். ஆம் தேவ பிள்ளைகளே, எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் உங்களை சூழ்ந்திருக்கிறதா? அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எண்ணிக்கைக்கு அடங்காத தீமை உங்களை சூழ்ந்திருக்கிறதா? ஒருவேளை நீங்கள் செய்த தவறுகள், பாவங்கள் உங்களை பிடித்து கொண்டிருக்கிறதா? நீங்கள் நிமிர்ந்து பார்க்க கூடாதபடிக்கு அவர்கள் தலைமயிரை பார்க்கல அதிகமாக இருக்கிறதா? சோர்ந்து போயிருக்கிறீங்களா?
கலங்காதிருங்கள் தேவ பிள்ளைகளே. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் நம்முடைய சகாயராய் இருக்கிறார். அவர் நமக்கு சகாயம் செய்வார், அவர் நம்மை விடுவிப்பார் தேவனுடைய பிள்ளைகளே. ஆனா ஒன்று மாத்திரம் சொல்லுகிறேன், கர்த்தரை நோக்கி பாருங்கள், கர்த்தரை நம்புங்கள் பிள்ளைகளே. இன்னொரு வார்த்தை கூட நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம், ஆமோஸின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிங்கள் தேவ பிள்ளைகளே. அருமையான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை நான் வாசிக்க போகிறோம். அவர்கள் செம்மையானதை செய்ய அறியாமல் தங்கள் அரண்மனைகளில் கொடுமையையும் கொள்ளையையும் குவித்துக் கொள்ளுகிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் சத்துரு வந்து தேசத்தை சூழ்ந்து கொண்டு உன் பலத்தை உன்னிலிருந்து அற்றுப்போக பண்ணுவான், அப்பொழுது உன் அரண்மனைகள் கொள்ளையிடப்படும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, இங்க அழகான ஒரு வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் செம்மையானதை அறியாமல் தங்கள் அரண்மனைகளில் கொடுமையையும் கொள்ளையையும் குவித்துக் கொள்ளுகிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் சத்ரு வந்து தேசத்தை சூழ்ந்து கொண்டு உன் பலத்தை உன்னிலிருந்து அற்றுப்போக பண்ணுவார். அப்படின்னா என்னன்னா, தேவ பிள்ளைகளே, தேசத்து மேல சத்ரு வருகிறானாம். சத்ரு வந்து சூழ்ந்து கொண்டு பலத்தை உன்னிலிருந்து அற்றுப்போக பண்ணுவான், அப்பொழுது உன் அரண்மனைகள் கொள்ளையிடப்படும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இது தேசத்துக்கு சொல்லுகிற ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை. ஆம் தேவ பிள்ளை, இன்னைக்கு ராஜாக்களுடைய பலன் குன்றி போய் விடுகிறது. பெரிய பெரிய வல்லரசு நாடுகளே பொருளாதாரத்தில் ஒரு பெரிய வீழ்ச்சி. வல்லரசு நாட்டு தலைவர்களே தடம் புரண்டு கொண்டிருக்கிற, என்ன செய்வதென்று தெரியவில்லை தேவனுடைய பிள்ளைகள். பெரிய பெரிய ஐஸ்வர்யவான்கள் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். ஆம் தேவனுடைய பிள்ளைகளை பாருங்கள். கடந்த நாட்களே ஒரு செய்தியை கேட்டேன். ஏறக்குறைய 1400 கோடிக்கு சொந்தக்காரர் ஒருவர், ஒரு பெரிய ஒரு பிசினஸ் மேன். தேவனுடைய பிள்ளை, டெல்லியில நடந்த ஒரு சம்பவம். அந்த 1400 கோடிக்கு சொந்தக்காரரை தேவ பிள்ளைகள் இந்த கொரோனா வைரஸ்ல செத்து போயிட்டாராம். அந்த பெரிய ஐஸ்வர்யவானை அடக்கம் பண்றதுக்கு சொந்தக்காரர்கள் உறவினர்கள் ஒருவரும் இல்லை, கார்பரேஷன் போய் அடக்கம் பண்ணிச்சான். தேவனுடைய பிள்ளைகளே, 1400 கோடி ரூபாய் வீட்டில் இருந்தோம் தேவ பிள்ளைகளே, அவர்களை அடக்கம் பண்ண முடியவில்லை. அவருடைய மரணத்தை சரியா எடுத்துட்டு போயிட்டு வைக்க முடியல. காரணம் என்னன்னா, தேவ பிள்ளைகளே, மனுஷன் சம்பாதிக்கிற ஐஸ்வர்யங்கள் ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஒரு மாயை. தேவ பிள்ளைகளே, ஆம் தேவ பிள்ளைகளே, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளுமா. இதை குறித்து தான் வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 32:10 வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டா. ஆமென். ஆனா கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளுமா. ஹல்லேலூயா. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதம் முழுதும் கர்த்தருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தருடைய காருண்யம் என்னும் கேடகம், காருண்யம் என்னும் கேடகம்னா ஒரு டிஃபென்ஸ் இருக்கு, நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிற தேவ பிள்ளைகள், அது நம்மை சூழ்ந்து கொள்ளுமா. எங்கே பார்த்தோம், பலவிதமான காரியங்கள் நம்ம இந்த பூமியில் சூழ்ந்து கொண்டாலும் ஆண்டவர் பிள்ளைகளுக்குன்னு சில வாக்குத்தத்தம் இருக்கு. என்னன்னா, கர்த்தரை நம்புகிறவளே கிருபை சூழ்ந்து கொள்ளும். அதனாலதான் கர்த்தர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் வறட்சியான காலத்திலும் கூட அவன் தப்பாமல் கனி கொடுப்பான். அவன் வேர் பசுமையா இருக்கும். அவன் தன் காலத்திலே தன் கனியை தந்து இலையுறதா மரத்தை போல் இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம், கர்த்தர் அவனை நித்தம் நடத்துகிறதுனால மகா வறட்சியான காலங்களில் அவனுடைய ஆத்துமாவை திருப்தியாக்குவார். அன்பு பிள்ளைகளை, ஒன்று மாத்திரம் நான் உங்களுக்கு ஆலோசனையை சொல்லுகிறேன். தினமும் கர்த்தரோடு துவங்குங்க. தினமும் அதிகாலையில் எழுந்து ஜெபம் பண்ணுங்க. தினமும் வசனத்துக்கு கீழ்ப்படிங்க. வசனத்தை கர்த்தர் என்ன சொல்றாருன்னு சொல்லி தங்களை அர்ப்பணிங்க. தேவனுக்கு பயப்படுகிற பயத்துல வளருங்க. இன்னொரு ஆண்டவரை நேசிங்க பிள்ளைங்களை. ஒண்ணு மாத்திரம் சொல்ல, கர்த்தர் இல்லாமல் ஒரு அணுவும் அசையாது. ஆமென். கர்த்தர் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாதுங்க. ஆண்டவர் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம பணம் கூட சில நேரத்தில் பயன்படாது தேவ பிள்ளைகளை. நம்ம ஐஸ்வர்யம், நம்முடைய பலன் எல்லாம் ஒரு நாள் ஸ்தம்பிச்சு போடுங்க. ஆனால் கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு தேவன் அரணான கோட்டையா இருக்கிறார். சங்கீதம் 125 வசனத்தில் நம் வாசிக்க கேட்க போகிறோம். சங்கீதம் 125 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருக்குமாம் போல கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, மலை சூழ்ந்து, எப்படி எருசலேமை சுற்றிலும் மலை சூழ்ந்து கொண்டிருக்கிறது போல கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சூழ்ந்து இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, உங்களை சுற்றிலும் ஒரு மலை இருக்கிறது. அதுதான் கண்மலையா இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, அந்த கண்மலையாகிய கிறிஸ்து, கண்மலை மேல் நில்லுங்கள் தேவனுடைய பிள்ளைகளே. கண்மலையாகிய அவருடைய வார்த்தையிலே நீங்கள்
விசுவாசித்து நடவுங்கள் தேவ பிள்ளைகளே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இன்னொரு சில ரெண்டு சம்பவத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லி இந்த காலேஜ் வேலையில் இந்த செய்தியை முடித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். எங்கே பார்த்தீர்கள்னா 2 நாளாகம புத்தகத்தில் 18ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதலால் ரதங்களின் தலைவர் யோசபாத்தை காண்கையில், இவன்தான் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி யுத்தம் பண்ண அவர்களை சூழ்ந்து கொண்டார்கள். அப்பொழுது யோசபாத் கூக்குரலிட்டான். கர்த்தர் அவனுக்கு அனுசரியாயிருந்தார். அவர்கள் அவனை விட்டு விலகும்படி தேவன் செய்தார். தேவ பிள்ளைகளே, எங்க யோசபாத் தான் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி அவர்களை யுத்த வீரர்கள் சூழ்ந்து கொண்டார்களாம். சூழ்ந்து கொண்ட போது அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டானாம். ஆண்டவரே என்று சொல்லி கூக்குரல் இட்டானாம். கர்த்தர் அவனுக்கு அனுசரியா இருந்து அவர்கள் கைகள் இருந்து கர்த்தர் அவர்களை விடுவித்தாராம். தேவனுடைய பிள்ளைகளை, என்ன காரியம் உங்களை சூழ்ந்து கொண்டாலும் அதிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பார். தேவனுடைய பிள்ளைகளை, நெருக்கம் சூழ்ந்து கொள்ளுகிறதா, துர்ஷன பிரபாகம் சூழ்ந்து கொள்ளுகிறதா, மரண இருள் உங்களை சூழ்ந்து கொள்ளுகிறதா, திகில் உங்களை சூழ்ந்து கொள்ளுகிறதா, அதாவது அநேகர் பேசுகிற அவதூறான பேச்சுக்கள் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறதா, அந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களை சோர்வுற பண்ணுகிறதா, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய காருண்யத்தினால் உன்னை சூழ பண்ணுகிறேன், என் கிருபையால் உன்னை சூழ்ந்து கொள்ளுகிறேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, யோசேபாத் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டானா. கூப்பிட்ட உடனே கர்த்தர் அவனுடைய கூக்குரலை கேட்டு கர்த்தர் அவன் கையில் இருந்து விடுவித்தாராம். தேவ பிள்ளைகளே, சத்ரு கையில உங்களை விடமாட்டார். சத்ருவின் கையில உங்களை கர்த்தர் விடமாட்டார். தேவ பிள்ளைகளே, உங்களை பாதுகாக்கும்படிக்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இன்னொரு சம்பவம் கூட நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 15, 16, 17 3 வசனங்களை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில், இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை பல முறை நாம் வாசித்திருப்போம், அநேக முறை தியானிச்சிருப்போம். இன்றைக்கு ஆவியானவர் என் கவனத்தை, என் ஆவியை அந்த பக்கம் திசை திருப்பினதினால் இந்த வார்த்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இங்கே பார்த்தனா தேவனுடைய மனுஷன் வேலைக்காரர் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகள், இதோ இராணுவமும் குதிரை ரதங்களும் பட்டணங்களும் சுற்றி கொண்டிருக்க அவன் கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவரே, என்ன செய்வோம் என்றான். இன்றைக்கு இந்த ஐயோ என்கிற குரல் தான் தேசம் முழுதுமாய் இருக்கிறது. ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம், ஐயோ என் ஆண்டவனே, எதிர்காலத்தை குறித்து என்ன செய்வோம், ஆண்டவரே இந்த காலத்தில் என்ன செய்வோம், ஆண்டவரே இந்த வியாதி எங்களை பிடித்து கொண்டதை நாங்கள் என்ன செய்வோம், ஆண்டவர் இந்த மரண இருள் எங்களை வாட்டி வதைக்கிறது என்ன செய்வோம், ஆண்டவரே இந்த வறுமை எங்களை வாட்டி வதைக்கிறதை நாங்கள் என்ன செய்வோம், ஆண்டவரே நாங்கள் தனிமையில் வாடுகிறோமே என்ன செய்வோம், ஆண்டவரே எங்களை விசாரிக்க யாருமே இல்லையே என்று ஐயோ நாங்கள் என்ன செய்வோம் என்று உங்கள் இதயம் அபயமிடுகிறதை நான் பார்க்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை பார்த்துதான் சொல்லுகிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, எங்க வேலைக்காரன் அதுதான் சொல்லுகிறான், ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள், இப்படிப்பட்ட ஒரு சத்தம் உங்க உள்ளத்துல தான், என்ன செய்வோமோ, அடுத்த மாசம் என்ன பண்ணுவோமோ, சாப்பிட என்ன பண்ணுவோமே, எது நடக்குமோ, வேலை கிடைக்குமோ, வேலை கிடைக்காதோ, இது நடக்குமோ, என் கம்பெனி மூடிடுவாங்களோ, கம்பெனி திறப்பாங்களோ, எப்படி இருக்குமோ, அடுத்த மாசம் என்ன நடக்குமோ, நாளைக்கு ஏதாவது நடந்துருமோ, இப்படி பல ஒரு அபய குரல்கள் நம்முடைய இருதயத்தில் துணித்து கொண்டே இருக்கிறது. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் அவன் பிராணனை அழித்து விடுவார்கள். குதிரைகள் வருகிறது, ரதங்கள் வருகிறது, எல்லாம் வருகிறது. அதை பார்த்தவுடன் அவன் அப்படியே பயந்து போய்விடுகிறான். ஆனா ஆண்டவர் அதற்கு எங்க சொல்லுகிறார், தேவ மனுஷன் சொல்லுகிறார், அதற்கு அவன் பயப்படாதே. அன்பு பிள்ளையே, இன்னைக்கு ஒரு வார்த்தை உங்களுக்கு ப்ராஃபஸியா சொல்றேன், பயப்படாதே, பயப்படாதே, கர்த்தர் உனக்கு துணை நிற்பார், கலங்காதே, திகையா
திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு சகாயத்தை வர பண்ணுவேன் கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் தேவர்களே, பயப்படாதே. மனுஷன் உனக்கு என்ன செய்வான்? கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார். மனுஷன் உனக்கு என்ன செய்ய முடியும்? ஆம் தேவ பிள்ளைகளே, பயப்படாதிருங்கள். தேவ பிள்ளைகளே, வேதம் அதுதான் சொல்லுகிறது, பயப்படாதிருங்கள், நான் உனக்கு துணை நிற்பேன் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. திகையாதே என்று சொல்லுகிறார். ஆம், சீஷர்கள் கடல்ல பயப்படுறாங்க. ஆம் தேவ பிள்ளைகளே, கடல்ல பயப்படுறாங்க. கர்த்தர் சொல்ல, திடன்கொள், பயப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, அந்த கரையில துவங்கினவங்கள அந்த கரையில் எடுத்து போய் விட்டுட்டார் கர்த்தர். ஆமென். அவர்களுக்கு உயிர் சேதம் வரல, பிராண சேதம் உண்டாகல. ஆண்டவர் பவுலை கூட, தேவ பிள்ளைகளே, பவுல் கடல் பிரயாணமாய் போய்கொண்டிருக்கிறார். போய்கொண்டிருக்கும் போது கப்பல் பிரயாணத்தில் ஒரு பெரிய புயல் வந்து விடுகிறது. புயல் வந்தோடனே கப்பல்ல இருக்கிறவங்களா சொன்னாங்க, ஐயோ என்ன செய்வோம், ஐயோ நம்ம மரித்து போய் விடுவோம் என்று சொல்லி கலங்கும் போது ஆண்டவர் பவுலிட்ட பேசுறாரு. அப்போஸ்தலனாகிய பவுலிட்ட ஒன்று சொல், பொருட்சேதமை தவிர பிராணச்சேதம் உண்டாகாது. அப்படின்னா பொருட்களை இழந்திருக்கலாம், நம்முடைய ஆசீர்வாதங்களை லாபங்களை இழந்திருக்கலாம், நம்முடைய உயிரை கர்த்தர் பாதுகாப்பார். ஹல்லேலூயா. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய உயிரை பாதுகாப்பார். தேவனுடைய பிள்ளைகளே, பிராணச்சேதம் உண்டாகாது. தேவ பிள்ளைகளே, பிராணச்சேதம் உண்டாகாது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே, நீ உனக்கு சமாதானம், நீ சாவது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை அறிவிக்க கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். மறந்து போய் விடாதே தேவ பிள்ளைகளே. ஆம் தேவ பிள்ளைகளே, எங்கே சொல்லுகிறார், அவர்களோடு இருக்கிறவரை பார்க்கலாம் உங்களோடு கூட இருக்கிறவர் அதிகம். ஆம் தேவ பிள்ளைகளே, உங்க வீட்டை சுற்றிலும் தேவ தூதர்கள் இருக்கிறார்கள், உன்னை சுற்றிலும் தேவ தூதர்கள் இருக்கிறார்கள். விசுவாசித்தீர்களானால் இது நடக்கும் தேவனுடைய பிள்ளைகளே. அவர்களோடு இருக்கிறதை பார்க்கலாம், நம்மோடு கூட இருக்கிறவர்கள் பெரிய அதிகமாக இருக்கிறார்கள். தொடர்ந்து அங்க பார்த்தீர்கள்னா, எங்க அடுத்த வசனத்தை வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறேன். அப்போது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரனுடைய கண்களை திறந்தார். எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளும் ரதங்களையும் அந்த மலையில் நிற்கிறதை அவன் கண்டான். என்ன ரகசியம் என்ன தெரியுங்களா? மலை மேல நின்றுட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இங்க பார்த்தீங்கன்னா, அவன் விண்ணப்பம் செய்தானாம். எலியாவை சுற்றிலும் அந்த மலை மேல ரதங்கள் நிற்கிறது, குதிரைகள் இருக்கிற. தேவ பிள்ளைகளே, நீங்களும் அந்த மலையின் மேல் நில்லுங்கள். தேவ பிள்ளை, கண் மலையிலே நில்லுங்கள். அப்படின்னா கிறிஸ்துக்குள் வாழுங்கள், விசுவாசத்துக்குள் வாழுங்கள், ஜெபிக்கிறவர்களாயிருங்கள், ஜெப வீரர்களாயிருங்கள். தேவ பிள்ளைகளே, அப்படி இருக்கும்போது உங்க கண் திறக்கப்படும். என்ன? விசுவாச கண் திறக்கப்படும், வல்லமையின் கண்கள் திறக்கப்படும். உன் விசுவாச கண் திறந்தா போதும், காற்றுக்கும் பயப்பட மாட்டாய், கடலுக்கும் பயப்பட மாட்டாய், எந்த வியாதிக்கும் பயப்பட மாட்டாய். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அவர்களோடு இருக்கிற பார்க்கணும், உங்களோடு கூட இருக்கிற அதிகம். பிள்ளைகளே, ஆம் தேவ பிள்ளைகளே, அங்கே இவங்க அழகா சொல்லப்பட்டிருக்குது. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அதற்கு அவன் பயப்படாதே என்று சொல்லுகிறான். எங்கே பார்க்கிறோம், அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி ஜெபம் பண்றாங்க. தேவ பிள்ளைகளே, எலிசா கண் திறந்திருக்குது. எலிசா மலை மேல் நின்று கொண்டிருக்கிறார். எலிசா ஜெப மலையில இருக்கிறார். எலிசா ஜெபத்துல விசுவாசத்துல இருக்கிறார். இங்க வேலைக்காரன் பயப்படுகிறான். எலிசா பயப்பட்டு கொண்டு இல்ல. எலிசா அவர் சொல்ல, நம்ம கூட அதிகமா இருக்கிறாங்க. என்ன சுருக்கமா சொன்னா, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார் என்பதை குறித்து சொல்லுகிறாங்க. இங்க சொல்லுகிறது பாருங்க, இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரனுடைய கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளும் ரதங்களும் அங்கே மலையிலே நிற்கிறதை அவன் கண்டான். அன்பு பிள்ளைகளே, என்று சொல்லுகிற உங்க கண்கள் திறக்கப்படணும், விசுவாச கண்கள் திறக்கப்படணும், உங்கள் ஜெப வாழ்க்கைகள் திறக்கப்படணும். திறக்கப்படும் போது எப்படிப்பட்ட பிரச்சனைகளையும் உங்களால் மேற்கொள்ள முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, ஆம், அவர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினாலே உங்களை சூழ பண்ணுவார். இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி நாம் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். கர்த்தாவே, நீ நீதிமானை ஆசீர்வதித்து
காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவளை சூழ பண்ணுகிறீர்களே. ஆமா ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் உடைய காருண்யம் அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, உடைய கேடகமாகி உடைய பாதுகாப்பு அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். கர்த்தாவே, நீதிமானை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களே, நீதிமான் அப்பத்துக்கு இறங்கி திரிகிறதுன்னு சொன்னீங்களப்பா, நீதிமானை கைவிட மாட்டீங்கன்னு சொன்னீங்களப்பா, நீதிமானை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களப்பா, நீதிமானுடைய ஊக்கமான ஜெபத்தை கேட்பீங்கன்னு சொல்லியிருக்கீங்களப்பா. உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துகளும். இவங்க எல்லாம் எதற்கெல்லாம் ஜெபித்தாங்களோ அந்த ஜெபங்கள் நிறைவேறட்டும் அப்பா. ஆண்டவரே, இவங்க இதோடு கர்த்தர் இருக்கிறத ஜனங்கள் பார்க்கட்டும். ஆண்டவரே, கர்த்தர் இந்த ஆண்டவருடைய பிள்ளைகளோடு நடத்துகிறதை கர்த்தர் பார்க்கட்டும். ஆண்டவரே, இந்த மாதம் முழுதும் கர்த்தருடைய நடத்துதலை மக்கள் காணட்டும். ஆண்டவரே, எல்லா தீமைகளிலும் விலக்கி காத்தரலும். ஆண்டவரே, திகில் இவர்களை அணுகாது இருக்கட்டும், மரண இருள் இவர்களை சூழ்ந்து கொள்ளாது இருக்கட்டும் அப்பா. அநேக துன்பங்கள் இவர்களை தொடாது இருக்கட்டும் அப்பா. நிம்மதியாய் வாழ உதவி செய்யும். ஆண்டவரே, தேசத்து மேல இருக்கிற மரண அலை விலகி போகட்டும், தேசத்து மேல இருக்கிற திகில்கள் விலகி போகட்டும். ஜனங்களை பலப்படுத்தும் அப்பா, ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளும். விசுவாசிகள் நன்றதை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க அப்பா. இந்த மாதம் முழுதும் உம்முடைய காருண்யம் என்னும் கேடகத்தால் எங்களை சூழ்ந்து கொள்ளும், எங்களை ஆசீர்வதியும். எல்லா மகிமையும் துதியும் புகழையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தொடர்ந்து ஜெபியுங்கள். சீக்கிரத்தில் திருச்சபைகள் திறக்கப்படும். இப்போ கிராமப்புற திருச்சபையிலெல்லாம் திறப்பதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். அதுவும் ஞாயிற்றுக்கிழமை இல்லை, வந்து தரிசனம் பண்ணிட்டு போகலான்னு சொல்லியிருக்கிறாங்க. விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்கள். தேவ பிள்ளைகளே, உங்கள் ஜெப தூபங்கள் வீடுகளில் எரிந்து கொண்டே இருக்கட்டும். கர்த்தர் சீக்கிரத்தில் ஒரு பெரிய விடுதலை நமக்கு கொடுக்க போகிறார். ஆம், நிச்சயமாகவே கர்த்தர் செய்ய போகிறார். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.